நான் உமா. இன்றைக்கி டேட்ஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். டேட்ஸ் நான் வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துருக்குறேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேங்க. 4 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இதை சூடு பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட அது இல்லை, அதனால் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு பவுடர் பண்ண போகிறேன். அப்புறம் இது சாக்லேட் சிரப் எடுத்துருக்குறேங்க, ஹர்ஷீஸோடது. இதுக்கு பதிலாக நியூட்ரலா எடுக்கலாம், இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் எடுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம், வால்நட்டு, பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். இப்போ இதை ஈஸியாக பண்ணலாம் வாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேங்க. இதில் வந்து இது தேங்காய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணணுங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஈஸியான வேலை கூட. இதோட ஈரத்தன்மை போனால் போதுங்க, நல்லா பவுட்ரு பண்ண முடியும். நான் ஸ்லிம்மில் வச்சு தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்லிம்மில் இதை வச்சுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டேன். கலரெல்லாம் சேஞ்ச் ஆகலை. அதில் இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இது பாற வச்சு பவுட்ரு பண்ணிடலாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. இதுவும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் டேட்ஸ் வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டேன், மிக்சியில் நல்லா ஓட்டினேன். இது கூட இந்த பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து டேட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. அதில் உள்ளேலாம் செக் பண்ணேன், ஒவ்வொன்று பூச்சியெல்லாம் இருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நான் இப்போ ஒரு பிடி அந்த வறுத்து வச்சு பவுட்ரு பண்ண கோகோனட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை ஒரு பிடி போடுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஹர்ஷீஸோட சாக்லேட் சிரப்பு. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரலா போட்டாலும் நல்லா இருக்குங்க. இதை விட டேஸ்ட் நியூட்ரலா தான். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும்போது தானே சாப்பிடுவாங்க. அதுக்கோசரம் நான் இது ஹர்ஷீஸ் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம லட்டு எல்லாம் பிடிக்கிற பால்ஸ் மாதிரி பண்ணலாம். இதில் ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம வேறு எந்த இனிப்பும் போடுறதில்ல, இதோட இனிப்பு மட்டும்தான் இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பாருங்கள், நல்ல உருட்டை வரும். வெண்ணெயோ பட்டரோ நெய்யோ எதுவும் கிடையாது. பாருங்கள், இது ஒரு வாரம் வச்சா கூட கெடாதுங்க. ஏன்னா தேங்காய் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணதுனால கெட்டு போகாது.
ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்ல ஏலக்காய் சாக்லேட்டு எல்லாம் சேர்ந்து இது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து இந்த இதில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாரு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். ஒரு 10-20 பால்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த அளவுக்கு எடுத்தோம்னா. இந்த கோட்டிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் தண்ணி வடிகிற மாதிரி இருக்காது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பயந்துடுறாங்களா என்னன்னு தெரியல. இது இலவசமாக பார்க்கலாம். நீங்கள் வந்து சார்ஜ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி நான் போடுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். பாருங்கள், நான் இது எல்லாமே பால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பால் வந்திருக்கு எல்லாம் காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அப்புறம் எல்லோரும் எனக்கு கமெண்டில் கேட்பாங்க, அதனால தான். இப்போ பாருங்க, டேட்ஸு பால்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.